அனைவருக்கும் வணக்கம். அடுத்து நம்ம பார்க்க போற தலைப்பு பார்க்குறப்போ, ஐம்பெரும் காப்பியங்கள் குறித்து பார்க்க போறோம். ஐம்பெரும் காப்பியங்கள் இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இப்போ நமக்கு சிலபஸ்ல எப்படி இருக்குன்னா, ஐம்பெரும் காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை தொடர்பான செய்திகள், சிறந்த தொடர்கள் அப்படின்லாம் இருக்கும். அப்போ இதில கூடுதலா நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா, நமக்கு ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடிய சிலப்பதிகார பாடல்களை, மணிமேகலை பாடல்களை நீங்க கூடுதலாக இதில போய் படிக்க வேண்டியது இருக்கும். இப்போ தொடர்பான செய்திகள் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம இதில பார்த்துருவோம். சரிங்களா? அப்ப இதில நமக்கு தொடர்பான செய்திகளும், பிற செய்திகளும் இருக்கும். நம்ம பாடல்கள கண்டிப்பா ஸ்கூல் புக்ல போய் படிக்கணும். கண்டிப்பா பாடல் அடிகள் படிக்கணும். சிலபஸ்ல சிறந்த தொடர்கள் அப்படின்னு இருக்கு. அதனால பாடல் அடிகள் ஸ்கூல் புக்ல இருந்து தான் கேட்பாங்க. இப்ப நம்ம இப்ப டாபிக் உள்ள போலாம். இப்போ ஒரு நூல் ஏதோ ஒரு புக் இருக்கு. அது ஒரு நூல் காப்பியமா, காப்பியம் இல்லையா? அது பெருங்காப்பியமா, சிறுகாப்பியமா அப்படிங்கிறத சொல்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வரையறை இருக்கு. என்ன அப்படின்னா, அறம், பொருள், இன்பம், வீடு, வீடு பேரடைதல் பற்றி முழுமையாக பேசக்கூடியத, முழுமையாக பாடுவதை பெருங்காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம். அறம், பொருள், இன்பம், வீடு பெறுதல் இந்த 4னையும் முழுமையாக பாடக்கூடிய ஒரு நூல், ஒரு நூலை அல்லது ஒரு இலக்கியத்தை பெருங்காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4ல் ஒன்றோ சிலவோ குறைந்து வருவதை சிறுகாப்பியம் அப்படின்னு சொல்லுவோம். இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம 50 காப்பியங்கள் சொன்ன உடனே சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசின்னு இன்னைக்கு அப்படியே மூச்சு விடாம சொல்லுவோம். ஆனா, இந்த நூல்கள் எழுதப்பட்ட காலங்கள்ல இப்படி ஒரு வரையறையே இல்ல. எப்படி வரையறை இல்லன்னா, 50 காப்பியங்கள் என்கிற வரையறை இல்ல. ஏன்னா, சிலப்பதிகாரமும், மணிமேகலையும் கிபி 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டவை. அதேபோல சீவக சிந்தாமணி 9ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. வளையாபதி, குண்டலகேசி 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு எழுதப்பட்டது. இந்த நூல்களுக்கு இடையிலேயே ஏறக்குறைய 1000 ஆண்டுகள் இடைவெளி இருக்கு. அப்போ இந்த நூல்கள் எழுதப்படும்போது சிலப்பதிகாரம் குறிப்பாக ஒரு சாதாரண ஒரு நூல் தான். பிறகுதான் தண்டி அலங்காரம் நூல்ல 50 காப்பியத்திற்குரிய ஒரு விளக்கம், ஒரு வரையறை குடுக்குறாங்க. அதன் அடிப்படையில தான் அது பெருங்காப்பியம் என்கிற ஒரு வரையறைக்குள்ள வருது. அப்போ வரலாற்றிலேயே முதல் முறையாக 50 காப்பியங்கள் அப்படின்னு ஒருத்தர் முதலாக குறிப்பிடுறாங்க. யார் அப்படின்னா, மயிலைநாதர் என்கிற ஒரு உரையாசிரியர். இந்த உரையாசிரியராகிய மயிலைநாதர் தான் முதலாக 50 காப்பியங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஆனா என்னன்னா, அது என்னன்னு சொல்லல. எந்தெந்த நூல்கள் 50 காப்பியங்கள் சொல்லல. சரிங்களா? அவர் உரை எழுதும்போது 50 காப்பியங்கள் என்கிற வார்த்தையை அந்த காயின் பண்றார். அவ்வளோதான். அதுக்கு பிறகு பார்க்கிறப்போ, யாரு 50 காப்பியங்களின் பெயர்களை குறிப்பிடுறார் அப்படின்னா, கந்தப்ப தேசிகர் என்கிற ஒரு ஆசிரியர் தன்னுடைய திருத்தணிகை உலா அப்படின்ற நூல்ல 50 காப்பியங்களின் முதலாக குறிப்பிடுறார். பெயர்களை குறிப்பிடுகிறார். அவர்தான் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி ஆகிய இந்த நூல்களும் தான் 5 நூல்கள் தான் 50 காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அப்போ கந்தப்ப தேசிகர் குறிப்பிடுற முன்னாடி வரைக்கும் 50 காப்பியங்கள் என்கிற நூல் வரையறையே இல்ல. அப்படி ஒரு செட்டப்பே கிடையாது. அப்போ 50 காப்பியங்கள் என்று முதலாக சொன்ன அவர் மயிலைநாதர். 50 காப்பியங்களின் பெயர்களை குறிப்பிட்டவர் கந்தப்ப தேசிகர். எந்த நூல் அப்படின்னா, திருத்தணிகை உலா அப்படின்ற நூல்ல. அப்போ இந்த வரிசையில நாம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதுல மணிமேகலையும், குண்டலகேசியும் பௌத்த சமயச் சார்புடையது. பௌத்த சமயம். அதாவது புத்த கருத்துக்கள் மிகுதியாக இருக்கு. இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கணும்னா, குண்டு மணி புத்தர் காதுல குண்டு மணி அப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்ப சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி இந்த 3 நூல்களுமே சமண சமய சார்புடையது. இப்போ மணிமேகலையும், குண்டலகேசியும் பௌத்த சமய சார்புடையது. இப்ப அடுத்து ஒவ்வொன்றா பார்த்துட்டே போலாம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சிலப்பதிகாரம். நம்ம அ ஏறக்குறைய ஒரு 6ஆம் வகுப்பிலிருந்து படிச்சுட்டு இருக்கோம். குழந்தை பருவத்திலிருந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த செய்தி இந்த சிலப்பதிகாரம். யார கேட்டாலும் தமிழ்நாட்டுல குறைந்தபட்சம் நூலறிவு இருக்கக்கூடியது எல்லாருமே சிலப்பதிகாரம் கேட்கிறப்போ, கோவலன் கண்ணகி வாழ்க்கை வரலாறுன்றது ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. அதுதான் இங்க சிலம்பு கூட்டல் அதிகாரம். கண்ணகியினுடைய கால் சிலம்பின் காரணமாக எழுந்த நூலாதலின் சிலப்பதிகாரம் என பெயர் வைக்கிறார் சிலம்புவடிகள். அவர் அந்த முழுமையான செய்தியை அறிந்ததற்கு பிறகு சிலப்பதிகாரம் அப்படின்னு பேர் வச்சதா சொல்றாங்க. இன்னும் சிலப்பதிகாரம் அப்படின்னு பார்க்கிறது வெறுமனே கோவலன் மற்றும் கண்ணகியினுடைய வரலாறை சொல்லல. கோவலன், கண்ணகி, மாதவி ஆகியோரின் வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிடுற நூல். 3 பேருடைய வாழ்க்கை வரலாறையும் குறிப்பிடுறாரு. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு கதை தான். நான் வேணா உங்களுக்கு ஓரிரு வரிகள்ல சொல்லிட்டே போயிடுறேன். என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, கோவலன் மாசாத்துவான் என்கிற ஒரு மாபெரும் கடல் வணிகனின் மகன்.
கண்ணகி மாநாயகரினுடைய மகள். கண்ணகி என்றால் கண்களால் நகுபவள் அப்படின்னு அர்த்தம். கண்ணகி அப்படின்னா கண்களால் நகுபவள், அப்படின்னா கண்களாலேயே பேசுபவள். எப்படி? அதிராத பேச்சும் உதிராத சிரிப்பும் உடையவள். கண்ணகி யாருக்கிட்டையும் அதிர்ந்து ஏய் அப்படின்னு பேச மாட்டாங்க. கல கல கலன்னு சிரிக்க மாட்டாங்க. வித்தியாசமான ஒரு ஆள். இதுவே மாதவியை குறிப்பிடும்போது பிறப்பில் குன்றா பெருந்தகை அப்படின்னு குறிப்பிடுறார் இளங்கோவடிகள். ஏன் மாதவியை பிறப்பில் குன்றா பெருந்தகை அப்படின்னு குறிப்பிடுறாருன்னா, மாதவியினுடைய பின்னணி எப்படி? மாதவியினுடைய தாய் சித்ராவதி, அவரது அரண்மனை ஆடல் பெண்களின் தலைவி. அவர்கள் அந்தரங்கம் அந்த அந்தபுரத்து பெண்கள். ஆனால் மாதவி அந்த ஆடல் மகள்களின் கூட்டத்திலே பிறந்தாலும் தன் ஒழுக்கக் குறைவில் சிறிதும் குறைவிடாதவள். மாதவி கோவலன் ஒருவனையே விரும்பி கோவலன் ஒருவனையே மணந்தவன். ஆடல் மகளாக இருந்தாலும் கோவலன் தவிர பிற ஆண்களை விரும்பாதவள். அதனாலேயே இளங்கோவடிகள் பிறப்பில் குன்றா பெருந்தகைன்னு சொல்றார். ஸோ இங்க பார்க்கிறப்போ கோவலனுக்கும் கண்ணைக்கும் திருமணம் நடைபெறுது. பிறகு அவர்கள் தலைக்குடித்தனமாக செல்கிறார்கள். அதே வேளையில் தலைக்கோலினிவை பட்டம் பெற்ற அந்த பெண், அந்த தலைக்கோலினிவை பட்டம் பெற்ற ஆடல் மகள் புகார் நகரத்திலே வந்து தன்னுடைய அரங்கேற்றத்தை நிகழ்த்துகிறாள். அந்த அரங்கேற்றத்திற்கு சென்ற கோவலன் மாதவியின்பால் ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக அவளுடையே தங்கி விடுகிறான். பிறகு அவளுடன் தங்கி தன்னுடைய செல்வங்களை இழந்து விடுகிறான். பிறகு ஏற்பட்ட கருத்து முரண் காரணமாக கானல் வரி பாடலை தவறாக புரிந்து கொண்ட கோவலன் மாதவியை கடற்கரையிலேயே விட்டுவிட்டு தன் மனைவி கண்ணகியை நாடி வந்து விடுகிறான். பிறகு கண்ணகியும் கோவலனும் புகார் நகரத்திலிருந்து கடையாமத்தில் கிளம்பி ஊரறியாமல் மதுரை நோக்கி வந்து விடுகிறார்கள். அப்படி மதுரை நோக்கி வரும்பொழுது அவர்களுக்கு கவந்தியடிகள் என்கிற ஒரு பெண் சமணத்துறை வழித்துணையாக வர்றாங்க. அவர்கள் மதுரைக்கு அழைத்து வந்து அங்கே மதுரையின் புறப்பகுதியில் இருக்கக்கூடிய மாதிரி என்கிற ஒரு ஆயர் பெண்ணிடத்தில் அடைக்கல புகுத்துகிறார்கள். பிறகு 2 நாட்கள் அங்கேயே தங்கியிருந்த கோவலனுக்கனையும் சமைத்து சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருந்துட்டு பிறகு கோவலன் சீரடி சிலம்பின் ஒன்று கொண்டு யான் போய் மாறி வருவன் மயங்காது ஒழிக என்று சொல்லி இந்த சிலம்புல ஒன்று எடுத்துட்டு போய் நான் அதை விற்று ஒரு பணம் கொண்டு வந்து புதிதாக ஒரு தொழில் தொடங்குவோம் என்று சொல்லி தன் மனைவியிடத்திலே கூறிக்கொண்டு அவன் வந்து மதுரையினுடைய அந்த சந்தை கடைக்கு, அதாவது அந்த கடைத்தெருக்கு செல்கிறான். அங்கே ஏற்கனவே பாண்டிமாதேவியினுடைய சிலம்பை களவாடிய அரண்மனை பொற்கொல்லன் சரியான சந்தர்ப்பத்திற்காக ஒரு காத்து கொண்டிருக்கிறான். அந்த சூழலில் கோவலன் போய் அவரிடத்திலே மாட்டிக்கொள்கிறார். அந்த அரண்மனை பொற்கொல்லன் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி செய்து பாண்டிமாதேவியின் சிலம்பை களவாடிய கல்வன் இவன் என்று நிறுவ முயற்சி செய்கிறார். அவருடைய சூழ்ச்சி வெற்றி பெறுகிறது. பாண்டிய மன்னன் ஆராயாமல் நீதி வழங்கி அவனை கொன்று சிலம்பை கொணர்க எங்கு என்று சொல்கிறார். இதற்கு இளங்கோவடிகள் சொல்லக்கூடிய ஒரு கூற்றாக நாம் என்ன பாருங்க, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று குறிப்பிடுகிறார். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு பார்க்கிறப்போ கோவலனுடைய முற்பிறவியில் அந்த கோவலன் ஒரு அப்பாவி மனிதனை ஒற்றன் என காட்டி கொடுத்து அந்த அப்பாவி மனிதன் கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருக்கிறான். அவனுடைய முற்பிறவிலே போன ஜென்மத்தில் கோவலன் செய்த அந்த பாவம், அந்த ஊழ்வினை கோவலனின் இந்த பிறவியில் வந்து அவனை பாதிக்கிறதாக இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார். பிறகு கோவலன் கொலை செய்யப்படுகிறான். இந்த செய்தியை அறிந்த கண்ணகி தலைவிரி கோலத்தோடு தனியில் தனிச்சலம் ஒன்றை ஏந்தி கொண்டு கையில் வந்து பாண்டிய மன்னனிடத்திலே நீதி கேட்பதாக வழக்குரை கதையை பாடியிருப்பார் இளங்கோவடிகள். ஸோ அதுதான் அந்த கோவலன் பிறந்து அவன் திருமணமானதிலிருந்து அந்த புகார் காண்டமும், மதுரையிலிருந்து கோவலன் கொலை செய்யப்பட்டு கண்ணகி நீதி கேட்கும் வழக்குரை பகுதியும் மதுரை காண்டமாகும். பிறகு அங்கிருந்து கண்ணகி வஞ்சி பகுதிக்கு சென்ற பகுதி வஞ்சி காண்டமாகவும் பாடியிருப்பார். இதுதான் ஒரு வாழ்க்கை வரலாறு. நம்ம நிறைய கதைகள் கூற வேண்டியது இருக்கும். ஆனால் நமக்கு நேரம் இல்லை. இதில் கூடுதலாக நீங்கள் வந்து இதை பாடல்களை பள்ளி புத்தகத்தில் படிச்சுக்கோங்க. அடுத்து பார்க்குறப்ப ஆசிரியர் குறிப்பு நமக்கே தெரியும். இளங்கோவடிகள் கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். பெற்றோர் பார்க்குறப்போ இமயவரம்பன், தாய் சோழன் மகள் நற்சோலை. தந்தை இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், தாய் சோழன் மகள் நற்சோலை. தமையன் அப்படின்னு பார்க்குறப்போ அண்ணன் யாரு பார்த்தோன்னா கடல் பிறகோட்டிய சேரன் செங்குட்டுவன், ஒரு சேர மரபை சார்ந்தவர். அடுத்து பார்க்குறப்போ சமய வேறுபாடற்ற துறவி அப்படின்னு குறிப்பிடுறார். இளங்கோவடிகள் ஒரு சமண துறவியாக இருந்தாலும் அவர் பிற மதங்களையும் சமமாக போற்றினார் அப்படிங்கிறத சொல்றதுக்காக சமய வேறுபாடற்ற துறவி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சமய வேறுபாடற்ற துறவி யார்? அடுத்து பார்க்குறப்போ நூல் அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா 3 காண்டங்கள் 30 காதைகள் இருக்கு. அதில் புகார் காண்டம் 10 காதைகள், மதுரை காண்டம் 13 காதைகள், வஞ்சி காண்டம் 7 காதைகள். இப்போ மொத்தம் பார்த்தோம்னா 30 காதைகள் இருக்கும். ஸோ அடுத்து பார்க்குறப்போ சிறப்பு பெயர்கள். தமிழின் முதல் காப்பியம். ஏன் தமிழின் முதல் காப்பியம் சொல்கிறோம்? அப்போது அதுக்கு முன்னாடி காப்பியமே இல்லைன்னா ஆமாம்,
சிலப்பதிகாரத்திற்கு முன்பு காப்பிய வரையறையில ஒரு நூலும் கிடையாது. சிலப்பதிகாரத்துக்கு முன்பு இலக்கியங்கள் இருக்கு. ஆனால் சிலப்பதிகாரத்திற்கு முந்தி இப்படி ஒரு இயலிசை நாடகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறம்பொருள் இன்பம் வீடு பெறுறது இந்த 4 முழுமையாக பேசக்கூடிய ஒரு இலக்கியம் இல்ல. அதனால தான் தமிழின் முதல் காப்பியம் அப்படின்னு சொல்றோம். முத்தமிழ் காப்பியம் பார்க்குறப்போ இயல், இசை, நாடகம் இந்த 3ஐயும் பத்தி விரிவாக பேசியிருப்பார் இளங்கோவடிகள். அதனால முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்றோம். ஒற்றுமை காப்பியம் அப்படின்னு பார்க்குறப்போ சேர, சோழ, பாண்டியர் இவங்க 3 பேத்துக்கும் முறையான ஈக்குவல் அதாவது 3 பேரையுமே உயர்வாக பாடியிருப்பார். இதுல யார் ஒருத்தருக்கும் உயர்த்தியோ யாரோ ஒருத்தரையும் தாழ்த்தியா பாடியிருக்க மாட்டார். அதனால தான் ஒற்றுமை காப்பியம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து நாடக காப்பியம். நாடக பாங்கில் இருக்கும். செய்யுள் வடிவில் இருந்தாலும் இது நமக்கு ஒரு நாடகம் நடைபெறுவது போல இருக்கும். குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம். வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு சாதாரண குடிமகனையும் குடிமகளையும் பாட்டுடைய தலைவர்களாக கொண்டு அவர் பாடியிருப்பார். அதனாலதான் குடிமக்கள் காப்பியம். அதே போல புரட்சி காப்பியம் அப்படின்னு ஒரு பேரும் உண்டு. சிலப்பதிகாரம் எடுத்து 3 உண்மைகள் என்னன்னு கேட்பாங்க. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். கூற்று என்றால் யமன். நிறைய பேர் சரியா பொருள் படிக்காம படிச்சுட்டு இருப்பாங்க. அரசியல் பிழைத்தோருக்கு அரசியல்ல தவறு பண்றவர்களுக்கு அந்த அறமே யமனாக மாறிடுன்னு சொன்னார் இளங்கோவடிகள். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அடுத்து உரைசால்வத்தினையை உயர்ந்தோர் ஏத்துவர். கற்பிற்சிறந்த பெண்களை பெரியோர்கள் வழிபடுவார்கள் அப்படின்னு சொல்றார். ஊழ்வினை ஒருத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்றார். ஊழ்வினை என்றால் முன்வினை பயன். அதாவது நம்ம நம்பக்கூடிய விதி. விதி உன்னை எப்படினாலும் உனக்கு என்ன இருக்கோ அதை கண்டிப்பா செஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு. திருவள்ளுவர் சொல்லுவார், ஊழிற் பெருவூழி ஆவல மற்றொன்று சூழினும் தான் முந்துருன்னு சொல்லுவார். விதியே வெல்லும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவரும் குறிப்பிடுகிறார். அடுத்து நம்ம பார்க்குறப்போ நூல் எழுந்த வரலாறு பார்க்குறோம். நூல் எழுந்த வரலாறுன்னு பார்க்குறப்போ மலைவளம் காண சென்ற இளங்கோவடிகளிடம் சீத்தலை சாத்தனார் கண்ணகி வரலாற்றை கூறுறாரு. அதாவது என்ன அப்படின்னா அவங்க மலைவளம் காண போறாங்க. போகும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த பழங்குடி மக்கள் காட்டுவாசி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அரசே வேங்கை மரத்தின் கீழே ஒரு பெண் தெய்வத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த கதை குறித்து அப்பெண்ணின் வரலாற்றை யான் அறிவேன் அப்படின்னு சொல்றாரு சீத்தலை சாத்தனார். சொல்லி இந்த மாதிரி கோவலன் கதையை முழுமையாக விரித்து சொல்றாரு. உடனே இளங்கோவடிகள் இதை நானே ஒரு செய்யுளா எழுதுறேன்னு சொல்றாரு. நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு இளங்கோவடிகள் சொன்னதாகவும் உடனே சீத்தலை சாத்தனார் முடிகளு வேந்தர்கள் மூவர்க்கும் உரியது அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொன்னதாகும். அதாவது இந்த கான்செப்ட் 3 பேருக்குமே பொதுதான். அதனால இதை நீங்களே பாடுங்க அப்படின்னு சொன்னதாகவும் சொல்றாங்க. அப்ப நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் யாருடைய கூற்று அப்படின்னு கேட்பாங்க. முடிகளு வேந்தர் மூவருக்கும் உரியது அடிகள் நீரே அருளுக யாருடைய கூற்றுன்னு கேட்பாங்க. சீத்தலை சாத்தனாருடைய கூற்று. அடுத்து மேற்கோள்கள் பார்க்குறப்போ நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டேமால் அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னா மாதவி. கோவலன் தன்னை பிரிந்து சென்ற போதிலும் நான் கோவலனை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று மாதவி சொல்றாங்க. நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டேமால் என்று சொல்றாங்க. அடுத்து பத்தினி கடவுளை பரசல் வேண்டும். பரசல் அப்படின்னா வழிபடுதல். யார் இந்த வேண்மாள் அப்படின்னா சேரன் செங்குட்டுவனுடைய மனைவி. சேரன் செங்குட்டுவன் மனைவி இவங்கதான் கண்ணகிக்கு கோயில் கட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு யோசனையை சொல்றாங்க. அடுத்து பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்கிறது. வசி என்றால் மழை. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தினுடைய கன்க்ளூஷனா அதாவது அவருடைய முடிவாக இப்படி சொல்றாரு. பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்கன வாழ்த்துன்னு சொல்லி. அதாவது எல்லா பசியும் நீங்கி எல்லா நோயும் போய் எல்லா பகையும் நீங்கி நல்லபடியாக மழை பொழிந்து மக்கள் வளமோடு வாழணும் அப்படின்னு சொல்லி இளங்கோவடிகள் இதை முடிச்சிருப்பாரு. இதே பாடலடிகள் பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்கன வாழ்த்தி மணிமேகலையுடைய இறுதி அடையிலையும் வரும். சிலப்பதிகாரம் மணிமேகலை 2 இடத்துலையுமே இந்த பாடல்கள் இடம்பெறும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது புகழுரைகள். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். யாமறிந்த அப்படின்னு சொன்னாலே நம்ம பாரதியார் அப்படின்னு சொல்லிடலாம். யாமறிந்த புலவரிலேன்னு சொன்னாலும் சரி, யாமறிந்த மொழிகளிலேன்னு சொன்னாலும் சரி. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமதனில் யாங்குனமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்னு பாரதி சொல்றாரு. நெஞ்சை எல்லும் சிலம்பு என்று பாடார். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்று ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாடுவார் பாரதியார் தான். அடுத்து பார்க்குறப்போ மணிமேகலை. சிலப்பதிகாரத்தினுடைய கை தொடர்ச்சி மணிமேகலை. சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள்
எங்கு முற்று பெற்றாரோ, எங்க முடிச்சாரோ அந்த இடத்துல அவர் கமா போட்டு தொடங்குறது போல, மணிமேகலையை சித்தலை சாத்தனார் சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக எழுதியிருப்பார். அதான் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மணிமேகலை என்ற பெண்ணின் வரலாற்றை கூறும் நூல். மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, மணிமேகலை இளவயதிலேயே துறவரம் போய் சமுதாயத்திற்கு தொண்டு செய்யற மாதிரி இதை பாடியிருப்பாரு. அதான் இந்நூலுக்கு மணிமேகலை துறவு அப்படின்னு பார்ப்போம். சிலப்பதிகாரத்தையும் நம்ம மணிமேகலையும் ஒப்பிடும் பொழுது, சிலப்பதிகாரத்தில் நிறைய கதைகள், சுவாரஸ்யமான திருப்பங்கள், கதைகள் இருக்கும். மணிமேகலையை பொறுத்த வரைக்கும் அதிகமான கிளை கதைகள் இருக்கும். மற்றும் வடமொழி கலப்பு மிதிகம். கிளைக்கதைகள் அதிகமாக குறிப்பிடுறாரு. வடமொழி கலப்பு மிகுதியா இருக்கு. கிளைக்கதைகள் அப்படின்னா நமக்கு சொல்ற மாதிரி ஒரு கிளைமேக், ஒரு ஃபிளாஷ்பேக் வரும். அதுல இன்னொரு ஃபிளாஷ்பேக் கொண்டு வைப்பாரு. அப்படி அந்த மாதிரி நமக்கு நிறைய கிளைக்கதைகள் வரும். ஒரு முதல் முறையா நம்ம படிக்கிறப்போ நமக்கு புரியாததான் இருக்கும். இது முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா, மணிமேகலை அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய வரலாற்றை பாடுறது மாதிரி இருக்கும். அதாவது சிலப்பதிகாரத்தில் நமக்கு வந்து கோவலன், கண்ணகி, மாதவன் சொல்லி நிறைய திருப்பங்கள் இருக்கும். இங்க அப்படி இருக்காது. நிறைய மாயாஜல கதைகள் போல இருக்கும். சும்மா சிம்பிளா சொல்றோம் அப்படின்னா, கோவலன் கண்ணகியும் இறந்து போயிடுறாங்க. மாதவி தீக்குளிச்சு இறந்துடுறாங்க. சித்ராபதியுடைய அரவணைப்புல மணிமேகலை புகார் நகரத்து அரண்மனையில் இருக்கா. புகார் நகரத்துடைய இளவரசன் உதயகுமாரன் மணிமேகலையை ஒருதலையே பட்சமா விரும்புறான். ஆனா மணிமேகலை உதயகுமாரனை ஏற்கல. பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, மணிமேகலை வந்து மலர் தோட்டத்தில் மலர் பறித்து கொண்டு இருக்கும்போது உதயகுமாரன் அவளை சந்திக்க வர்றான். உதயகுமார் வராத பார்த்துட்டு மணிமேகலை போய் அங்க இருக்கக்கூடிய பழுந்தறையில ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்கு வந்த உதயகுமாரன் தோழி கிட்ட கேட்கிறாரு, மணிமேகலை எங்கன்னு சொல்லி. அவங்க தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே உதயகுமாரன் சொல்றாரு, மணிமேகலை எப்படி அடையணுன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பிறகு அந்த பலிக்கரையில ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது மணிமேகலா தெய்வம் வந்து மணிமேகலையை மணிப்பல்லவ தீவுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அந்த மணிப்பல்லவ தீவுக்கு போய் அவங்க அங்கே இறங்கின உடனேயே அவங்களுக்கு ஒரு 3 வரம் கொடுத்துட்டு மணிமேகலா தெய்வம் மறைஞ்சிடுறாங்க. என்ன அப்படின்னா, நினைத்த உருவம் எடுக்கக்கூடிய ஒரு வரம், பசி இல்லாமல் இருக்கிறதுக்குரிய ஒரு வரம், அப்புறம் காற்றிலேயே பறந்து செல்லக்கூடிய வரம். இந்த 3 வரங்களை கொடுக்குறாங்க. பிறகு அங்க இருக்கக்கூடிய ஒரு கோவை பொய்கையில அங்க இருக்கக்கூடிய புத்த பீடிகையை தீவத்திலகை அப்படின்றவங்க வந்து காவல் காத்துட்டு இருக்காங்க. தீவத்திலகை மணிமேகலை சந்திக்கிறாங்க. சந்திச்சு நீங்க யாரு, இங்க இங்க எப்படி வந்தீங்கன்னு கேட்கிறப்போ, அப்போ தீவத்திலகை கிட்ட மணிமேகலை சொல்றாங்க, மணிமேகலா தெய்வம் என்னை இங்க அழைச்சிட்டு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தீவத்திலகை மணிமேகலை கிட்ட, இந்த தீவுக்கு வரணும்னா பெரும் பேறு பெற்றவர்கள், அதாவது அவங்களுக்கு ஏதாவது சம்திங் ஸ்பெஷல் இருக்கணும், அவங்க மட்டும்தான் இங்க வர முடியும். நீங்க இந்த மணிப்பல்லவ தீவுக்கு வந்திருக்கேன்னா நீங்க பெரும் பேறு பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்த நாளான இன்று புத்தருடைய பிறந்த நாள். அதாவது இன்னைக்கு வைகாசி முழு நிலவு நாள், வைகாசி பௌர்ணமி. இன்னைக்கு தான் புத்தருடைய பிறந்த நாள். அப்போ இந்த புத்தருடைய பிறந்த நாளான இன்று இந்த கோபகி பொய்கையிலிருந்து ஒரு அச்சய பாத்திரம் வரும். அதை நீங்க எடுத்துக்கொண்டு போய் அரவன் அடிகள் கிட்ட ஆலோசனை பெற்று ஆதிரை கையால முதலாக பிச்சை வாங்கும் பொழுது அல்ல எல்லாம் குறையாத அமுதம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கோபகி பொய்கையிலிருந்து மணிமேகலை அந்த அமுத சிறுமியை பெற்றுக்கொண்டு திரும்ப வான்வழியாக பறந்து சென்று புகார் நகரை அடைகிறாள். அங்கு தன் தந்தையை, தன் தாயை சந்திச்சு, தன் தோழியை சந்திச்சு நடந்ததை கூறிவிட்டு பிறகு அரவன் அடிகளை சந்திக்கிறார். அரவன் அடிகள் மணிமேகலையுடைய முற்பிறப்பினுடைய பெருமையை சொல்லி மணிமேகலை துறவு போக வேண்டிய கடமையை சொல்றாரு. புகார் நகரத்திற்கு சென்று ஆதிரை என்கிற கற்பில் சிறந்த பெண்கிட்ட முதலாக பிச்சை வாங்கினால் அந்த அமுத சுரபியில் அல்ல அல்ல குறையாத அமுதம் வரும் அப்படின்னு சொல்லி அரவன் அடிகள் கூறியதை கேட்டு மணிமேகலை புகார் நகரத்திற்கு சென்று ஆதிரிடத்திலே முதலாக பிச்சை வாங்குவாள். பிறகு அதில் அல்ல அல்ல குறையாத அமுதம் உணவு வரும். அதை வச்சு காய சண்டிகை என்கிற ஒரு பேய் பசி, சாபப்பசி பெற்ற ஒரு பெண்ணுக்கு முதலாக உணவிடுவாள். பிறகு சோழ மன்னனிடம் சென்று, கிள்ளி வளவனிடம் சென்று தான் சிறையில் இருக்கக்கூடிய சிறை கைதிகளுக்கு உளவியல் ரீதியாக சிந்தனை ஆலோசனை வழங்க வேண்டும் என்று சொல்லி சிறக்கோட்டமெல்லாம் அறக்கோட்டமாக மாற்றுவேன் என்று சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அரசர்கிட்ட சொல்லி சமூகத்தில் நிகழக்கூடிய எல்லா குற்றங்களுக்கான காரணங்களை ஆராய்ந்தாலே குற்றத்தை தடுத்து நிறுத்திவிட முடியும் என்று சொல்லி ஒரு சிறந்த சமுதாயமா மாறுவதற்காக அவங்க தொண்டு புரிவதை பற்றி இதுல முழுமையாக பேசியிருப்பார். இதனுடைய கதை. இங்கே பார்க்கலாம், கோவலன் மாதவிக்கும் பிறந்த மணிமேகலை என்ற பெண்ணின் வரலாற்றை கூறும் நூல். மணிமேகலை துறவு அப்படின்னு ஒரு பேர் இருக்கிறது. அடுத்து இது ஒரு பௌத்த காப்பியம். பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எதுன்னு கேட்பாங்க. வெறுமனே புரட்சி காப்பியம் சொன்னா அது சிலப்பதிகாரத்தில். இங்க பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் அப்படின்னா அது மணிமேகலையை குறிக்கும். அடுத்து தமிழின் 2வது காப்பிய நூல். தமிழின் முதல் காப்பிய நூல் பார்த்தோம். தமிழின் முதல் காப்பிய நூல் சிலப்பதிகாரம். 2வது காப்பிய நூல் மணிமேகலை. முதலாக இலக்கியத்தில் சமய பூசலுக்கு வித்திட்ட நூல் இது ஞாபகம். சமய பூசல்லாம் ஒண்ணுமே இல்லை.
யாருடைய மதம் சிறந்தது, யாருடைய மதம் உயர்ந்தது என்கிற ஒரு கற்பிதத்தை உருவாக்குவதன் முதலாக வரலாற்றிலே சீத்தலை சாத்தனார் அவர்கள் பௌத்த மத கோட்பாடுகளை உயர்வாகவும் பிற சமயங்களை இழிவாகவும் குறைத்தும் மதிப்பிட்டு பேசியிருப்பார். அதனால்தான் இலக்கியத்தில் முதலாக சமய பூசலுக்கு வித்திட்ட நூல் மணிமேகலை வித்திட்டவர் சீத்தலை சாத்தனார். இலக்கியத்தில் முதலில் சமய புதுமையை பாடியவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் ஒரு சமண துறவியாக இருந்தாலும் நாராயணா என்ன நாவென்னா நாவே கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே என்று நாராயணனை பற்றி பாடியிருப்பார். ஆய்ச்சியர் குறவை குன்றக்குறவை என்று முருகப்பெருமான் வழிபாட்டை பற்றி பாடியிருப்பார். சமணர்களுடைய வழிபாடு வத்து குறித்து பேசியிருப்பார். புத்தர்களின் வழிபாடு குறித்து பேசியிருப்பார். அவர் ஒரு சமண துறவியாக இருந்தாலும் சமய பொதுமையை முதலாக பாடியவர் இளங்கோவடிகள். இலக்கியத்தில் முதலாக பூசலுக்கு வித்திட்டவர் சீத்தலை சாத்தனார். வித்திட்ட நூல் மணிமேகலை. ஆசிரியர் குறிப்பாகிறப்போ மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிறது அவருடைய உண்மையான பெயர். கூலவாணிகன் அப்படிங்கிறது தானிய வியாபாரம். மதுரையில் தானிய வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்கிறோம். பிறந்த ஊர் பார்க்குறப்ப திருச்சி மாவட்டத்தில் சீத்தலை. அதனால தான் அவர் சீத்தலை சாத்தனார்னு சொல்கிறாங்க. முன்னாடி ஒரு ரூமர் ஒன்று இருந்தது. புலவருக்கு செய்யுள் எழுத வராத நேரங்களில் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எழுத தன் தலையில் குத்தி கொள்வார். பிறகு அந்த தலையில் ஏற்பட்ட புண்ணிலிருந்து சீல் வழிஞ்சதுனால அவர் சீத்தலை சாத்தனார் என்று சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே புரளி. உண்மையான பெயர் சாத்தனார். மதுரையில் கூலவாணிகம் செஞ்சதுனால கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். சீத்தலையில் பிறந்ததுனால அப்படி. வேறு பேர்கள் பார்க்குறப்போ தண்டமிழ் சாத்தன், தண்டமிழ் புலவன், சாத்தன் நன்னூர் புலவன் அப்படின்லாம் இளங்கோவடிகள் பாராட்டுறார். அடுத்து பார்க்கலாம். நூல் அமைப்பு அப்படின்னு பார்க்குறப்போ சிலப்பதிகாரத்தில் நமக்கு 3 காண்டங்கள் 30 காதைகள் இருந்தது. இங்கே காண்ட பிரிவுகள் இல்லை. ஏன்னா சிலப்பதிகாரத்தில் காண்டங்கள் வந்ததுக்கான காரணம்னு பார்க்குறப்போ அது எங்கெங்கே எந்தெந்த சம்பவங்கள் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். எங்கே அப்படி காண்ட பிரிவுகள் இல்லை. 30 கதைகள் தான் இருக்கிறது. முதல் காதை விழாவரை காதை, இறுதி காதை பவத்திரம், அருக இட பாவை நோற்ற காதை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்க்குறப்போ பிற செய்திகள் அப்படின்னு பார்ப்போம். இதுல இருந்து கேள்வி கேட்கப்படும். மணிமேகலையை மணிப்பல்லவத்தீவிற்கு அழைத்து சென்றது யார் அப்படின்னு கேட்பாங்க. மணிமேகலையை மணிப்பல்லவத்தீவுக்கு அழைத்து சென்றது மணிமேகலா தெய்வம். மணிமேகலை யாரிடமிருந்து அச்சய பாத்திரத்தை பெற்றால் அப்படின்னா தீவத்திலகிட்டமிருந்து அச்சய பாத்திரத்தை வாங்கியிருப்பாங்க. அதே அந்த அமுத சுரபி முற்பிறப்பில் யாரிடம் இருந்தது அப்படிங்கிறப்போ சிந்தாதேவியிடம் இருந்தது. இங்க சில பேர் குழப்பம் என்ன அப்படின்னா அமுத சுரபி இந்த பிறவில மணிமேகலை கிட்ட இருக்கு. மணிமேகலைக்கு தீவத்திலகை கொடுத்திருப்பாங்க. இதுவே போன பிறவியில ஆபுத்திரன் கிட்ட இருந்திருக்கும். ஆபுத்திரனுக்கு சிந்தாதேவி கொடுத்திருப்பாங்க. புரியுதா? இப்போ அச்சய பாத்திரம் இந்த பிறவியில மணிமேகலை கிட்ட இருக்கு. மணிமேகலை தீவத்திலகையிடமிருந்து வாங்கியிருப்பாங்க. இதுவே போன பிறவியில ஆபுத்திரன் கிட்ட இருக்கு. ஆபுத்திரனுக்கு சிந்தாதேவி கொடுத்திருப்பாங்க. அதுதான் அமுத சுரபி முற்பிறப்பில் சிந்தாதேவியிடம் இருந்தது. கண்டு பார்க்குறப்போ அமுத சுரபியில் முதலாக பிச்சையிட்டவள் யாருன்னு பார்க்குறப்போ ஆதிரை. மணிமேகலை முதலாக யாருக்கு உணவிட்டால் அப்படின்னு பார்க்குறப்போ காய சண்டிகைக்கு உணவிட்டிருப்பாங்க. அப்போ அமுத சுரபி முற்பிறவியில் கிட்ட யார்கிட்ட இருந்துச்சு? அமுத சுரபியில முதலாக உணவிட்டவங்க யாரு? மணிமேகலை முதலாக யாருக்கு உணவிட்டாள் அப்படின்னு அடுத்தடுத்த கேள்விகள் வரும். முப்பிறப்பில் சிந்தாதேவி கிட்ட இருக்கு. அமுத சுரபியில முதலாக பிச்சையிட்டவங்க ஆதிரை. அரபண அடிகளுடைய ஆலோசனையின்படி மணிமேகலை முதலாக ஆதிரை கிட்ட பிச்சை ஏற்றிருப்பா. ஆதிரை பிச்சை ஏற்றிருப்பாங்க. பிறகு அதை வாங்கிட்டு உணவு முதலாக காய சண்டிகைக்கு கொடுத்திருப்பாங்க. மேற்கோள்கள் பார்க்குறப்போ பசிப்பினி என்னும் பாவி முதல் முறையாக பசிப்பினி என்னும் பாவி, அதாவது பசியை ஒரு பிணியாக உருவகம் செஞ்சிற நூல் மணிமேகலை. சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குற்றங்களுக்கும் காரணம் பசிதான் காரணம் என்கிறது மணிமேகலையினுடைய கருத்து. நிச்சயமாக அவங்க சமூகத்தில் ஏற்படக்கூடிய குற்றங்களுக்கான காரணங்களை ஆராய்ந்தாலே அவற்றை தடுத்து நிறுத்திவிட முடியும் மணிமேகலை சொல்லுது. அதுபோல உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் புறநானூர்ல குடப்புலவையினார் சொல்றார். இதே அடிகளைத்தான் சீத்தலை சாத்தனார் மணிமேகலையில மேற்கோள்கள் காட்டுறார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்ற அந்த பாடலடிகள் புறநானூர்ல முதலாக குடப்புலவையினார் கூறியதை சீத்தலை சாத்தனார் மேற்கோள் காட்டுறாரு.
அடுத்து இது அரவன் அடிகள் மணிமேகலைக்கு கூறியது. அறமெனப்படுவது யாதன கேட்பின் மறவாத இதுகள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்ணியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டதில் என்று சொன்னார். மணிமேகலைக்கு அரவணடிகள் ஆலோசனை கூறும்போது அறம் என்னன்னு சொல்றேன். உண்மையான அறம் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் உணவும் உடையும் உரையிலும் கொடுப்பதுதான் உண்மையான அறம் அப்படின்னு சொல்றார். அதுவே பிச்சை இடுவதில் அப்படின்னு ஒரு தர்மத்தை கூட மணிமேகலை சொல்லும். பிச்சை இடுவதல் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பிச்சை இடப்படாது. காணார் பேசார் கால்முடப்பட்டோர் பேனார் பிணியோர் பிணிநோயுற்றோர். நம்ம ஊர்ல பார்த்து நிறைய பேர் ஏமாத்துவோம். பஸ்ஸுக்கு காசு இல்லைன்றுவா, அங்கே போகணுன்றவா, இது போகணுன்றவா. இது எல்லாம் பொய். உண்மையிலே பிச்சை யாருக்கு கொடுக்கணும்னா, காணார் கண்ணு தெரியாதவங்க, பேசார் வாய முடியாதவங்க, கேளார் காது கேட்காதவங்க, ஏதாவது குறைகள் இருக்கணும். கால் முடப்பட்டோர் அவங்களுக்கு ஏதாவது ஊனமா இருக்கும். இல்ல பேனார் அவங்களுக்குன்னு சொல்லி கேரிங் பர்சன் யாருமே இருக்க மாட்டாங்க. பிணி நோயுற்றோர் அவங்களுக்கு ஏதாவது தீராத நோய் இருக்கும். வயசானவங்க இப்படி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பிச்சை இடணும் அப்படின்னு மணிமேகலை சொல்லுவோம். நல்லா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நம்ம பிச்சை இடணும்னா அவரை என்கரேஜ் பண்ற மாதிரி அவர் நம்மளை ஏமாத்தியே நல்லா சாப்பிட்டு போயிடுவார். அப்போ இந்த மாதிரி ஏதேனும் ஐம்புலன்களில் குறை இருந்ததுன்னா அவங்களுக்கும் நோய் வந்தவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் கேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு கேரிங் பர்சன் யாருமே இல்லைன்னா அவங்களுக்குத்தான் பிச்சை இட வேண்டும் என்கிறது மணிமேகலை. அதான் காணார் பேசார் கால்முடப்பட்டோர் பேனார் பிணியூர் பிணிநோயுற்றோர் அப்படின்னு சொல்லி மணிமேகலை குறிப்பிடுது. ஸோ அடுத்த தொடர்ச்சியாக இந்த வகுப்புடைய அடுத்த தொடர்ச்சியாக சீவக சிந்தாமணி பார்க்கலாம். ஸோ சிலப்பதிகாரம் மணிமேகலை தமிழின் இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்தோம். இதில் நீங்கள் கூடுதலாக என்ன பார்க்கணும் அப்படின்னா சிலப்பதிகாரம் அப்படிங்கிற இந்த பாடல் அதாவது 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் புது புத்தகத்தில் இருக்கு. அதற்கு பிறகு 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கு. 12ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கு. 3 இடத்துல இருக்கு சிலப்பதிகாரம். வடிவேலை பார்க்குறப்போ 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் மட்டும்தான் இருக்கு. இந்த 3 இடத்துலையும் நம்ம சிலப்பதிகார பாடல்களை படிக்கணும், சொல்லும் பொருள் பார்க்கணும், ஆசை குறி பார்க்கணும். 6th தமிழ் புக்கு, 10th தமிழ் புக்கு, 12th தமிழ் புக்கு. அண்டு மணிமேகலை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்போ மணிமேகலை நியூ 9th புக்கில் மட்டும்தான் இருக்கு. 2லையுமே நீங்கள் பாடலடிகள் பார்த்துக்கணும். சரியா? தொடர்பான செய்திகள் அப்படிங்கிறது தாண்டி வெளியே போகாது. ஆனால் பாடலடிகள் சிறந்த தொடர்கள் அப்படின்னு கேட்குறப்போ புத்தகத்திலிருந்து தான் கேட்பாங்க. நன்றி.